Welcome back. Cash request from SO to HO through cashback. Part 1ல HO sub account PA அக்கௌண்ட் பேக் எப்படி க்ளோஸ் பண்றாங்க வித் கேஷ்பேக் அது வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த டாபிக்ல இந்த அக்கௌண்ட் பேக் எப்படி டிராவல் பண்ண போகுது அப்படின்னு பார்க்க போறோம். டெஸ்பேச் ஆஃப் அக்கௌண்ட் பேக் பை HO. இப்போ லாகின் as HO மெயில் PA. இப்போ நான் கோயம்புத்தூர் HOவோட மெயில் பிஏ லாகின்ல இருக்கேன். அதுல பாருங்க மேல பேக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல கிளிக் பேக்கிங் ஆபரேஷன்ஸ், அதுல பேக் டெஸ்பேச் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல சூஸ் த ஷெட்யூல், எந்த ஷெட்யூல்ல இந்த அக்கௌண்ட் பேக் போகுதோ அந்த ஷெட்யூலை சூஸ் பண்ணுங்க. இதுல எந்தெந்த அக்கௌண்ட் பேக்லாம் அந்த ஷெட்யூல்ல போகுதோ அந்த அக்கௌண்ட் அந்த பேக் நம்பரை இங்க டைப் பண்ணுங்க. பேக்கோட வெயிட்டை கொடுங்க, கிளிக் ஆட். இப்ப பாருங்க கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோட அக்கௌண்ட் பேக்கை ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது அதே ஷெட்யூல்ல இன்னொரு அக்கௌண்ட் பேக் டிராவல் ஆகுது அப்படின்னு அந்த பேக்கையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க அமிர்தா நகர் எஸ்ஓட அக்கௌண்ட் பேக்கையும் அந்த ஷெட்யூல்ல ஆட் பண்ணிருக்கேன். நவ கிளிக் டெஸ்பேச் பேக்ஸ். இப்ப பாருங்க உங்களுக்கு மெயில் லிஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கா. இந்த மெயில் லிஸ்ட் எங்க போகுது பாருங்க, கோயம்புத்தூர் என்எஸ்ஹெச் போகுது. அதுல 2 அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பை கோயம்புத்தூர் HO, 1 to இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அண்ட் 1 for அமிர்தா நகர். அடுத்தது இந்த அக்கௌண்ட் பேக்கை சப் ஆஃபீஸ்ல எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ரெசிப்ட் ஆஃப் அக்கௌண்ட் பேக் பை சப் ஆஃபீஸ். லாகின் as SO மெயில் PA டு ரிசீவ் த அக்கௌண்ட் பேக். இப்போ நான் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் SOவோட ஒரு போஸ்டல் அசிஸ்டன்ட் லாகின்ல இருக்கேன். அதுல கிளிக் பேக் மேனேஜ்மெண்ட், அதுல கிளிக் பேக்கிங் ஆபரேஷன்ஸ், அதுல பேக் ரிசீவ்டு இருக்கு பாருங்க மேல, அதை கிளிக் பண்ணுங்க. சூஸ் த ஷெட்யூல், எந்த ஷெட்யூல் இந்த பேக் வந்ததோ அந்த ஷெட்யூலை சூஸ் பண்ணுங்க. கிளிக் ஃபெட்ச். ஸ்கேன் பேக் நம்பர், அக்கௌண்ட் பேக்கை ஸ்கேன் பண்றீங்க. நார்மல் பேக் எப்படி ரிசீவ் பண்றீங்க, ஆர்எல் ஸ்பீட் பேக்லாம் எப்படி ரிசீவ் பண்றீங்களோ அதே மாதிரி அக்கௌண்ட் பேக்கையும் ரிசீவ் பண்றீங்க. ஒரு பேக் ரிசீவ் ஆயிடுச்சா, கிளிக் ரிசீவ் பேக்ஸ். இந்த ஆர்எல் ஸ்பீட் எல்லாம் இந்த மெயில் பிஏவை ஓபன் பண்ணிடுவாரு. ஆனா அக்கௌண்ட் பேக்கை ஓபன் பண்றது சப் அக்கௌண்ட் பிஏ. இப்போ லாகின் as சப் அக்கௌண்ட் பிஏ டு ஓபன் த அக்கௌண்ட் பேக். இதை நோட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் பேக்கை மெயில் பிஏ ஓபன் பண்ண மாட்டார், சப் அக்கௌண்ட் பிஏ தான் ஓபன் பண்ணுவார். இப்போ சப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் சப் அக்கௌண்ட் பிஏவை லாகின் பண்ணிருக்கேன். அதுல சப் அக்கௌண்ட்ஸ்ல மேல பாருங்க இன்வர்ட் ஒரு 20,000 rupees கேஷ் வந்திருக்கு, அது ஒன்றும் ரிசீவ் பண்ணாம இருக்கும். கிளிக் பிஓ ஸ்லிப்ஸ் அண்ட் பேக்ஸ். அதுல ஓபன் SO அக்கௌண்ட் பேக் அப்படின்னு இருக்கு பாருங்க மெனு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ we are going to open the account bag received from HO. அதுல பாருங்க HO இருந்து ஒரு அக்கௌண்ட் பேக் காட்டுதா. கிளிக் வியூ. வியூ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு SO ஸ்லிப் விசிபிள் ஆகுது. இந்த SO ஸ்லிப்ல பாருங்க எவ்வளவு கேஷ் வந்திருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட் வந்திருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க, எல்லாமே காட்டுது. கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் ஓபன் பேக். நவ் த அக்கௌண்ட் பேக் இஸ் ஓபன்ட் சக்சஸ்ஃபுல்லி பை த சப் அக்கௌண்ட் PA. அக்கௌண்ட் பேக் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, லாகின் as SO ட்ரெஷரர் டு ரிசீவ் கேஷ் ஃப்ரம் SO. சப் ஆஃபீஸ் ட்ரெஷரி லாகின்ல இருக்க, அதர்ஸ்ல ட்ரெஷரி கார்டை கிளிக் பண்றேன். அதுல மேல பாருங்க கேஷ் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ல ஒரு பெண்டிங் இருக்கு பாருங்க, ACK1 அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ HO இருந்து கேஷ் பேக்ல வந்த கேஷ் உங்களுக்கு இங்க காட்டுது. இது கரெக்டா இருந்தது அப்படின்னா கேஷ் ரிசீவ்ட் அப்படின்னு ரிமார்க்ஸ்ல டைப் பண்ணிட்டு கிளிக் ACK. கன்ஃபார்ம். சி கேஷ் பேக்ல நமக்கு HO இருந்து சப் ஆஃபீஸ்க்கு கேஷை ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோவை நம்ம இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம். தேங்க்யூ.